நடிகர் வடிவேலு ஒரு இடத்துக்குச் சென்றால் கூட கூட்டம் கூடும். கூட்டம் கூடுவதை வைத்து தேர்தல் வெற்றியை கணிக்க முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி வெற்றியில் தவிக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன், பிரச்சாரம் துவங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்துகள். இப்போதுதான் அவரது களப்பணிகள் தீவிரமடைகின்றன. விஜயின் பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது. கணிசமான வாக்குகளை விஜய் பெற முடியும். ஆனால் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன். விஜய் தனியாகச் செல்வார் என்றுதான் கூறுகிறார்கள். தனியாக ஒரு அணி கட்டுவார் என்ற ஒரு யூகம் இருக்கிறது. ஆனால் அது இன்னும் வடிவம் பெறவில்லை. எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக களத்தை சந்திக்கப் போகிறார்கள். அணியாக சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. திமுக கூட்டணி கட்சிகள் இடம் மாறுவதற்கு எந்த தேவையும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடங்களிலும் ஏராளமான மக்கள் திரள்கின்றனர். மக்கள் திரள்வதை வைத்து எதுவும் கூற முடியாது. நடிகர் வடிவேலு ஒரு இடத்துக்குச் சென்று நிகழ்ச்சி நடத்தினால் கூட லட்சக்கணக்கில் மக்கள் திரளலாம். கூட்டத்தை வைத்து தேர்தல் முடிவாக இருக்கும் என கருத முடியாது என்று தெரிவித்தார். மேலும் கூட்டத்தை வைத்து ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பது எல்லாருக்கும் பொருந்தும். அண்மையில் விசிக மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தால் ஆட்சி மாற்றத்தை விசிக ஏற்படுத்துமா என விவாதம் நடக்கவில்லை. திருமாவளவன் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா, மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என விவாதிக்கவில்லை. விஜய் ஒரு நடிகர் என்பதை வைத்துக்கொண்டு பெரிய மாற்றம் நிகழப்போவது போன்று தோற்றத்தை உருவாக்குகின்றனர். விஜய் வரவால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்ற மாயதோற்றத்தை சிலர் உருவாக்குகின்றனர். திமுக தனித்து ஆட்சியை நடத்தவில்லை. கூட்டணி பலத்துடன் ஆட்சியில் இருக்கிறது. அந்த கூட்டணி வலுவாக கட்டுப்பாடுடன் இயங்கி வருகிறது. எனவே மதசார்பற்ற கூட்டணியை வீழ்த்தி ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு விஜயால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கானோர் கொள்கை கோட்பாடுடன் இருப்பவர்கள். நீண்ட காலமாக அரசியலில் மக்களுடன் நிற்பவர்கள். அந்த பெரும் திரளுக்கும் விஜய்க்கு திரண்டு வந்துள்ள கூட்டத்துக்கும் வேறுபாடுகள் உள்ளன. இந்த மக்கள் திரளை மட்டுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறார்கள் என்ற தோற்றத்தை உருவாக்க நினைக்கின்றனர். திமுக குறித்து மட்டுமே விஜய் பேசி வருவது திட்டமிட்ட அஜெண்டாவிற்காக களம் இறங்கியுள்ளார் என்ற தோற்றத்தை உருவாகிறது. விஜய் திட்டமிட்டு களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளாரா என்ற கேள்வி எழுகிறது என தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அவருடைய களப்பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார். மகிழ்ச்சி. அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்திருப்பதன் மூலம் தேர்தல் அரசியலில் என்ன தாக்கம் ஏற்பட போகிறது என்கிற விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த ஒரு அணி மட்டும்தான் தமிழகத்தில் இப்போது ஒரு உருவத்தை வடிவத்தை பெற்றிருக்கிறது. வலுவாகவும் இருக்கிறது. தொடர்ந்தும் இயங்குகிறது. 2016, 2017 உருவான இந்த அணி கட்டுக்கோப்பாக பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி வாகை சூடிய நிலையில் இப்போது 2026 ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் சந்திக்க உள்ளது. இந்த அணியை வீழ்த்துவோம் என்று பல முனைகளிலிருந்து குரல்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன. அதிலே ஒரு குரல் விஜயின் குரல். அவர் தனி ஒரு கட்சியாக தேர்தலை சந்திக்கப் போகிறாரா அல்லது அவர் தலைமையிலே ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கப் போகிறாரா என்பது போக போக தெரியும். மக்கள் திரளுவதுங்கிறது அது ஒரு அளவுகோல் இல்லை. அதுவும் ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம், ஒரு கூறுவா. ஆனால் அதை வைத்து ஒரு முடிவை நாம் சொல்ல முடியாது. தேர்தல் களம் என்பது முற்றிலும் மாறுபட்ட களம். இன்றைக்கி நடிகர் வடிவேலு ஒரு இடத்துல போய் ஒரு ஷோ பண்ணுறாருனா கூட லட்சக்கணக்கில் மக்கள் திரளுவார்கள். மக்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து திரளுகிறார்கள் அப்படிங்கிறத வைத்து அதுவே தேர்தல் முடிவாக மாறும் என்று கணிக்க முடியாது. ஆகவே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியாது என்று நான் நம்புகிறேன். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவெடுத்துருவோம்.